நிறைய நடிகைகள் வந்திருக்காங்க. அதில் ஒரு சிலர் மருத்துவராகவும் இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுடைய லிஸ்ட்டை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உலக மருத்துவ தினத்தன்று தென்னிந்திய சினிமாவில் டாக்டருக்கு படித்திருக்கக்கூடிய முக்கிய நடிகைகள் யார் அப்படின்னு இப்போ சில விஷயங்கள் வெளியாகியிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1ஆம் தேதி உலக மருத்துவர் தினம் கொண்டாடப்படுது. உயிரை காப்பாற்றுவதற்கு மருத்துவர்கள் தான் தேவை அப்படின்ற நிலை காலங்காலமாக இருக்குது. இதனால் நோயாளிகள் பலரும் மருத்துவர்களையே தங்களது கடவுள்களாக பார்க்குறாங்க. ஒருவர் மருத்துவம் படித்தால் தனியாக மருத்துவமனை நடத்துவதும் மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதும் இல்லாமல் தங்களுக்கு பிடித்த வேலைகளையும் செய்கிறாங்க. அந்த வகையில் ஒரு சில நடிகைகள் மருத்துவம் படித்துட்டு நடிப்பு, மாடலிங்கு, திரைத்துறையில் வலம் வந்துட்டுருக்காங்க. அதில் சாய் பல்லவி அவர்கள், அதற்கப்புறமாக பார்த்தோன்னா ஸ்ரீலீலா, அதையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதிதி சங்கர், கார்த்திக் நடித்த விருமன் படத்தின் மூலமாக நாயகியாக அறிமுகமானாங்க. அடுத்தது ஷிவானி ராஜசேகர், இதையும் தாண்டி மீனாட்சி சௌத்ரி, விஜயாண்டி நடித்த கொலை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. ஹரியானாவை சேர்ந்த மீனாட்சி தனது மருத்துவ படிப்பை முடித்த பிறகு அழகி போட்டிகளில் பங்கெடுத்தாங்க. இப்படி தொடர்ந்து நிறைய நடிகைகள் பார்த்திங்கன்னா மருத்துவராக இருந்து வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அனுஷ்கா அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகியிருக்கான். தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் பிரபலமான நடிகை அனுஷ்கா செட்டி சமீபத்தில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் அதன் தாக்கம் குறித்து ஆழமாக பேசியிருக்காங்க. இந்த மாநாடு டீச் எய்ட்ஸ் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதில் HIV விழிப்புணர்வு கல்வி மேம்படுத்துவதற்காக பாடுபடக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு 2025ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி நடைபெற்ற இந்த விழாவில் அனுஷ்கா தனது தனிப்பட்ட அனுபவங்களை இளைஞர்களுக்கான கல்வியின் தேவையும் வலியுறுத்தி பேசியிருக்காங்களாம். இதில் 12 முதல் 14 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி காலத்தில் நிகழ்ந்த ஒரு சந்திப்பை அவங்க சொல்லியிருக்காங்க. நான் கல்லூரியின் வெளியே ஒரு மெலிந்த இளைஞன் ஜான் என்று பெயரிடப்பட்டவர் கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தார். இசை அனுஷ்காவை கவர்ந்ததான். அங்கே நின்று அவர் கேட்டுட்டு இருந்திருக்காரு. இதற்காக பணம் கொடுக்க முடியாட்டினாலும் தனது நேரத்தை கொடுத்துருக்காராம். ஜான் தொடர்ந்து அங்கே இசைத்ததால் அனுஷ்காவுக்கும் நட்பு மலர்ந்திருக்கு. ஒரு நாள் ஒரு இடத்திற்கு உதவி செய்யணும்னு கேட்டதாக சொல்லியிருக்காங்க. ஒரு அறியப்பட்ட துறையாக இல்லாத காரணத்தினால அனுஷ்காவுக்கு பயம் வந்துருச்சான். இருந்தாலும் சில நண்பர்களோட ஜானை பின்பற்றி கல்லூரியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தொலைவான கிராமத்திற்கு போயிருக்காங்க. 2 கோழி மடைகளை மாற்றி அமைத்து ஒன்று ஆண்களுக்கும் மற்றொன்று பெண்களுக்கும் தங்குமிடமாக மற்றொரு இடம் சமையலறையாக பயன்படுத்தப்பட்டுச்சான். எய்ட்ஸ் பாதித்தவர்கள் சமூகத்தில் தள்ளப்பட்டவர்களாகவும் குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்களாகவும் இருந்தாங்களாம். சில தங்கள் பிள்ளைகளிடமிருந்து நோயை பெற்றிருக்கிறாங்க. இது அவர்களது குற்றமில்லாத நிலை பிரதிபலித்தது. முதல் நாள் ஒரு பெண் நோயாளியை சந்தித்த அனுஷ்கா தொடுவதற்கு பயந்தாங்க. ஏன்னா எய்ட்ஸ் பற்றிய அறிவு ரொம்பவே அப்போ குறைவாக இருந்துச்சான். ஜான் அனைவருக்கும் உணவு தயாரித்து ஒரே தட்டில் பகிர்ந்து கொடுத்தபோது அதை சாப்பிடுவதற்கு மனதில் பயம் இருந்துச்சான். இப்படி சில விஷயங்களை அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. ஒரு ஆண்டு கழித்து ஜான் அவர்கள் காலமாகிட்டாராம். அந்த மையம் மூடப்பட்டுருச்சான். இதனால் இப்போது அவங்க எய்ட்ஸ் என்பது எல்லோருக்கும் எப்போ வேணாலும் யாருக்கு வரும் அப்படின்னு தெரியாது. அது மிகப்பெரிய ஆபத்து. இதுக்கு பார்த்திங்கன்னா காண்டம் பயன்படுத்துவதால் மட்டும் பாதுகாப்பு கிடைக்காது. விழிப்புணர்வு அவசியம். பிள்ளைகளிடம் பேச முடியாட்டி நாங்கள் உதவ முன் வருவோம், இதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ அவங்க விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்களாம்.